புரோட்டீன் நிறைந்த சைவ உணவுகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது புரோட்டீனின் பயன்கள், புரோட்டீன் நிறைந்த சில சைவ உணவுகள், தசை, திசுக்களின் வளர்ச்சி, பழுது மற்றும் பராமரிப்புக்கு புரோட்டீன் உதவுகிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கும் இது பொறுப்பாகும். புரோட்டீனின் முக்கியத்துவம் மற்றொரு டியூட்டோரியலில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த டியூட்டோரியலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். புரோட்டீன்களின் சைவ உணவுப் பொருட்களை பற்றி பார்ப்போம். பால் மற்றும் பால் பொருட்கள், பருப்பு வகைகள், கொட்டைகள் மற்றும் விதைகள் புரோட்டீன்கள் நிறைந்தவை ஆகும். இப்போது புரோட்டீன் நிறைந்த சில சைவ உணவு வகைகளை பார்ப்போம். நமது முதல் உணவு பனீர் மசாலா. இந்த உணவை செய்ய உங்களுக்கு தேவையானவை 70 கிராம் அல்லது அரை கப் பனீர், 70 கிராம் அல்லது அரை கப் தயிர், ஒரு தேக்கரண்டி வறுத்த கடலை மாவு, மேலும் உங்களுக்கு தேவையானவை ஒரு தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரை தேக்கரண்டி கருவேப்பிலை பொடி, அரை தேக்கரண்டி கரம் மசாலா தூள், ஒரு தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் மற்றும் தேவைக்கேற்ப உப்பு. செயல்முறை: மென்மையாகும் வரை ஒரு பாத்திரத்தில் தயிரை கலக்கவும். மசாலா, உப்பு, கருவேப்பிலை தூள் மற்றும் கடலை மாவை சேர்க்கவும். எல்லாவற்றையும் மீண்டும் கலக்கவும். இதனுடன் பனீர் துண்டுகளை சேர்த்து நன்கு கலக்கவும். கிண்ணத்தை ஒரு மூடியால் மூடி 30 நிமிடங்கள் அப்படியே வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். தயிர் கலவையுடன் பனீரை சேர்க்கவும். இதில் அரை கிளாஸ் தண்ணீரை சேர்க்கவும். கலவை கெட்டியாகும் வரை இதை 2 முதல் 5 நிமிடங்கள் சமைக்கவும். பனீர் மசாலா தயார். அரை கிண்ணம் பனீர் மசாலாவில் 22 கிராம் புரோட்டீன் உள்ளது. அடுத்த உணவு பச்சை பயிறு கூட்டு. இந்த உணவை செய்ய உங்களுக்கு தேவையானவை 100 கிராம் அல்லது 3/4 கப் தயிர், 30 கிராம் அல்லது 1/4 கப் முளைக்கட்டிய பச்சை பயிறு, 1/4 கப் கழுவி நறுக்கிய கொத்தமல்லி இலைகள், 4 தேக்கரண்டி கடலை மாவு, அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரை தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள். மேலும் உங்களுக்கு தேவையானவை அரை தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தேக்கரண்டி எண்ணெய், 4 முதல் 5 கருவேப்பிலை மற்றும் தேவைக்கேற்ப உப்பு. நான் இப்போது செயல்முறையை விளக்குகிறேன். நாம் முதலில் முளைக்க வைப்பதிலிருந்து தொடங்குவோம். பச்சை பயிரை முந்தைய நாள் இரவே தண்ணீரில் ஊற வைக்கவும். காலையில் அதை வடிகட்டி அவற்றை ஒரு சுத்தமான மஸ்லின் துணியில் கட்டவும். முளை கட்டும் வரை ஒரு நாளைக்கு அவற்றை ஒரு கதகதப்பான இடத்தில் வைக்கவும். மிக்சியை பயன்படுத்தி முளைத்த பயிர்களையும் பச்சை மிளகாயையும் ஒரு கெட்டியான விழுதாக அரைக்கவும். மிக்சி கிடைக்கவில்லை எனில் ஒரு உரலை பயன்படுத்தலாம். இந்த விழுதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவும். கொத்தமல்லி இலைகள், 2 தேக்கரண்டி கடலை மாவு மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். பேஸ்டை சிறு உருண்டைகளாக பிடித்து அவற்றை ஒரு இட்லி தட்டில் வைக்கவும். 6 முதல் 8 நிமிடங்கள் வரை இட்லி பானையில் இவற்றை வேக வைக்கவும். அவற்றை ஆறவிடவும். தயிர் குழம்பை தயாரிக்க ஒரு பாத்திரத்தில் தயிரை நன்கு கலக்கவும். 2 தேக்கரண்டி கடலை மாவு மற்றும் மசாலாவை சேர்க்கவும். எல்லாவற்றையும் சேர்க்க நன்றாக கலக்கவும். 1 கப் தண்ணீர் சேர்த்து மீண்டும் கலந்து இந்த கலவையை ஒரு ஓரமாக வைக்கவும். ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கி கடுகு மற்றும் சீரகத்தை சேர்க்கவும். அவை வெடிக்க ஆரம்பித்ததும் கருவேப்பிலை மற்றும் தயிர் கலவையை சேர்க்கவும். இதை ஒரு நடுத்தர தீயில் சமைக்கவும். கலவை கெட்டியாக தொடங்கும் வரை இடையிடையே கிளறிக்கொண்டே இருக்கவும். கலவை கெட்டியானதும் வேக வைத்த உருண்டைகளை சேர்த்து 1 நிமிடம் சமைக்கவும். பச்சை பயிறு கூட்டு தயார். இந்த கூட்டின் அரை கிண்ணத்தில் சுமார் 17 கிராம் புரோட்டீன் உள்ளது. மூன்றாவது உணவு எள் கலந்த சோளம் மற்றும் சோயா தோசை ஆகும். இந்த உணவை செய்ய உங்களுக்கு தேவையானவை சோயாபீன் 1/2 மேசைக்கரண்டி, சோளம் 2 தேக்கரண்டி,
உடைத்த உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி மற்றும் 1 தேக்கரண்டி வெந்தயம். எள் கலவையை தயாரிக்க உங்களுக்கு தேவையானவை 2 தேக்கரண்டி பொட்டுக்கடலை, 2 தேக்கரண்டி உடைத்த உளுத்தம் பருப்பு, 2 தேக்கரண்டி எள், 2 காய்ந்த சிவப்பு மிளகாய், 1 குச்சி கருவேப்பிலை மற்றும் தேவைக்கேற்ப உப்பு. உங்களுக்கு 1 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் தேவைப்படும். செய்முறை: சோளம், உடைத்த உளுத்தம் பருப்பு மற்றும் சோயாபீன்ஸை கழுவி அவற்றை 8 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். வெந்தயத்தையும் அதே பாத்திரத்தில் ஊற வைக்கவும். 8 மணி நேரம் கழித்து அவற்றை மென்மையான பேஸ்டாக அரைக்கவும். இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவும். இந்த கிண்ணத்தை 7 முதல் 8 மணி நேரம் நொதிப்பதற்கு ஒரு கதகதப்பான இடத்தில் வைக்கவும். இதற்கிடையில் வாணலியை சூடாக்கி உலர்ந்து வறுத்த சிவப்பு மிளகாய் மற்றும் கருவேப்பிலையை மொறுமொறுப்பாகும் வரை வதக்கவும். அதை ஆறவிடவும். அதே வாணலியில் பொட்டுக்கடலை, உளுத்தம் பருப்பு மற்றும் எள் ஆகியவற்றை வறுக்கவும். வெளிர் பழுப்பு நிறமாக மாறும் வரை அவற்றை வறுக்கவும். அவற்றை ஆறவிடவும். ஆறியதும் அவற்றை நன்கு பொடியாக அரைக்கவும். இதை பின்னர் நாம் பயன்படுத்துவோம். மாவு பொங்கியவுடன் அதனுடன் உப்பு சேர்த்து கலக்கவும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கி மாவை ஊற்றி தோசையாக இடவும். தோசை ஓரளவு வெந்ததும் தயாரிக்கப்பட்ட பொடியை 2 தேக்கரண்டி சேர்க்கவும். தோசை வேகும் வரை ஒரு மூடியால் மூடி வைக்கவும். சோளம் மற்றும் சோயா தோசை தயார். 2 தோசைகளில் சுமார் 17 கிராம் புரோட்டீன் உள்ளது. அடுத்த உணவு கொண்டை கடலை கட்லெட்கள். இந்த உணவை செய்ய உங்களுக்கு தேவையானவை 50 கிராம் முளைக்கட்டிய கொண்டை கடலை, 40 கிராம் அல்லது 1½ மேசை கரண்டி தயிர், ஒரு சிறிய துருவிய கேரட், பொடியாக நறுக்கிய ஒரு சிறிய வெங்காயம், 15 கிராம் அல்லது 1 தேக்கரண்டி வறுத்த கடலை மாவு மற்றும் 20 கிராம் எள். மேலும் உங்களுக்கு தேவையானவை 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் மற்றும் தேவைக்கேற்ப உப்பு. செயல்முறை: முளைத்த கொண்டை கடலைகளை 3 விசில் வரும் வரை பிரஷர் குக்கரில் வேக வைக்கவும். அழுத்தம் வெளிப்படும் வரை அதை ஓரமாக வைக்கவும். ஆறிய முளைக்கட்டிய கொண்டை கடலைகளை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அதை நன்கு மசிக்கவும். இதில் வெங்காயம், கேரட் மற்றும் வறுத்த கடலை மாவு சேர்த்து நன்கு கலக்கவும். இப்போது மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது மற்றும் தயிரை சேர்க்கவும். அனைத்து பொருட்களையும் கலந்து அதை 4 உருண்டைகளாக பிடிக்கவும். அந்த உருண்டைகளை கட்லெட்டுகளாக தட்டவும். இந்த கட்லெட்டுகளை எள்ளில் புரட்டி எடுத்து ஒரு ஓரமாக வைக்கவும். ஒரு தவாவில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். கட்லெட்டுகளை இருபுறமும் பொன்னிறமாக மாறும் வரை வறுக்கவும். கொண்டை கடலை கட்லெட்டுகள் தயாராகிவிட்டன. 4 கட்லெட்டுகளில் 17 கிராம் புரோட்டீன் உள்ளது. தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் முழுமையற்ற புரோட்டீன்களை கொண்டுள்ளன. பருப்பு வகைகளில் மித்தியோனின் குறைவாக உள்ளன மற்றும் தானியங்களில் லைசின் குறைவாக உள்ளன. எனவே இந்த உணவு வகைகளை தயாரிக்க வெவ்வேறு உணவு குழுக்கள் இணைக்கப்பட்டுள்ளன. அவற்றை ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவது உணவில் குறைவாக உள்ள அமைனோ ஆசிட்களை ஈடு செய்யும். இது புரோட்டீனின் கூடுதல் செய்கை என்று அழைக்கப்படுகிறது. இத்துடன் நாம் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி. கலந்து கொண்டமைக்கு நன்றி.